ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் டி களத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணப்பாடிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சின்ன செட்டப் தான் இன்ஸ்டால் பண்ணி தரப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அது என்ன செட்டப்னு வந்து பார்த்துடலாம். இந்த செட்டப்பில் கஸ்டமர் 2 பல்ப் விடிய போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்து சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணி லைட் எரிய விட போகிறோம். அதுக்காக நம்ம எத்தனை வாட்ஸ் சோலார் பேனல் போட்டிருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 வாட்ஸ் தான் வந்து போட்டிருக்கோம். இதோட மேக்ஸிமம் அவுட்புட் கரண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.78 ஆம்ஸ் வந்து கிடைக்கும். இந்த சீட்டில் தான் நம்ம வந்து பேனல் வச்சு கட்டி விட போகிறோம். அதோட அவுட்டோர் கிளைமேட்டை வந்து நீங்களே பாருங்கள். நம்ம போயிருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மழை பெய்கிற டைமில் தான் போயிருந்தோம். மேலே பேனல் எல்லாம் டெம்பரவரியாக சும்மா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு ஆம்ஸை செக் பண்ணுறோம். 0.59 ஆம்ஸ் தான் வந்து வருது. இதுவே அவுட்டோரில் நம்ம செக் பண்ணும்போது 1.5 ஆம்ஸ் வந்தது. அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இன்னும் நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணல. இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஜோன் பிராண்ட்லேருந்து 30H ஆட்டோமொபைல் பேட்டரி கொடுத்துருக்கோம். இது 1 வருஷம் வாரண்டியோடு வருது. பேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துலையே வச்சு 4 சைடும் நம்ம கட்டுக்கம்பி வச்சு இழுத்து கட்டிட்டோம். வயரிங்கும் இந்த வழியாக வந்து நம்ம அப்படியே நீட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருக்கோம். பேனலை இழுத்து வச்சு உள்ளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கருப்பு ஒயர் வந்து வருதில்ல, இதுதான் சோலார் பேனல்லேருந்து வர ஒயரு. பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லோ ஒயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாம்சங் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட அவுட்புட் தான் இந்த எல்லோ கலர் ஒயரு. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா கனெக்ஷனும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி, சோலார் பேனலு, அதோட அவுட்புட்டு எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அவுட்புட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் கன்வெர்ட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். சாம்சங் கன்வெர்ட்டரோட அவுட்புட்டை தான் எடுத்து சுவிட்ச் போர்டு மூலமாக லைட்டிங்க்கெலாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம எதுக்காக வந்து சாம்சங் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் சார்ஜிங்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நாங்கள் டிசி பல்ப் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் மொபைல் சார்ஜிங்க்குன்னு தனியாக ஒரு அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாம்சங் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருந்தனால வீட்டில் அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த ஏசி பல்பையும் வந்து நம்ம கொடுத்தாச்சு. அது மாதிரியே சுவிட்ச் பாக்ஸும் அவங்களோட இதிலேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மொதல் சுவிட்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளார வந்து இருக்கிற லைட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2வது சுவிட்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில் கஸ்டமர் ஒரு லைட் வச்சுருந்தாங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பொதுவாக இந்த செட்டப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8000 ரூபா வரும். இந்த 8000 ரூபா செக்மெண்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் செட்டப்பாக நம்ம வந்து பொருளாக கொடுத்துருவோம். சுவிட்ச் போர்ட்லேருந்து லைட்டிங்லேருந்து எல்லாமே சாம்சங் கன்வெர்ட்டரு, சார்ஜ் கண்ட்ரோலர், பேட்ரி, பேனல் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். ஆனால் கஸ்டமர் வந்து லைட்டும் அவங்க வச்சுருந்தாங்க, சுவிட்ச் போர்டும் அவங்க வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியே செட்டப் உங்கள் வீட்லேயும் வந்து போடணுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். அல்லது பொருள் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.